அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். வரும் 6/6/2024 5 கிரக சேர்க்கையோடு வரும் அபூர்வ அமாவாசை. இந்த பொருளை தானம் செய்தால் முன்னோர்களின் ஆசை கிடைக்கும், கர்மா கழியும். 6/6/2024 வியாழக்கிழமை அன்று வைகாசி மாதத்தின் அமாவாசை திதியானது வரவேற்கப்படுகின்றது. இந்த அமாவாசை திதி அன்று குரு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ரிஷப ராசியில் அமரப்போவதால் இந்த அமாவாசை ஒரு அரிய அமாவாசையாக ஜோதிடர்களால் சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ரோகிணி நட்சத்திரம் அன்று இந்த அமாவாசை வருவது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயமாகும். இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் முன்னோர்கள் சாபம் விலகும், கர்மா குறையும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வைகாசி மாத வரும் அமாவாசை மகாலய அமாவாசைக்கு இணையாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் செய்ய வேண்டிய தானத்தை பற்றியும் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்வோம் மக்களே. அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்களை தவறாமல் செய்துவிடுங்கள். நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு எந்த வழிபாடுமே செய்ய முடியவில்லை, தடைப்பட்டு கொண்டே வருகிறது. குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் கூட நடக்க வழியில்லாமல் இருப்பவர்கள் இந்த அமாவாசை திதியில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கும். என்னுடைய மகன் வாழ்க்கை சரியாக அமையவில்லை, என்னுடைய மகளின் வாழ்க்கை சரியாக அமையவில்லை, என்னுடைய வாரிசுகள் எல்லாம் வாழ்க்கை கஷ்டப்படுகின்றது என்பவர்களுக்கும் இந்த அமாவாசை தேதியில் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பம் சீர்படும். வரக்கூடிய அமாவாசை நாள் அன்று அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வீட்டில் இருக்கும் பெண்கள் சமைத்துவிட வேண்டும். பூஜை அறையில் முன்னோர்களின் படத்திற்கு முன்பு படையல் போட்டு வழிபாடு செய்துவிட்டு காக்கைக்கு சாதம் வைத்துவிட்டு பின்புதான் சாப்பிட வேண்டும். இந்த அமாவாசையில் உங்களது முன்னோர்களை நினைத்து ஒரு வேட்டி துண்டு, ஒரு புடவை ரவிக்கை துணி வாங்கி அமாவாசை வழிபாட்டில் படையலோடு வைத்து வழிபாடு செய்யுங்கள். வழிபாட்டை முடித்துவிட்டு இந்த துணிமணிகளோடு வெற்றிலை பாக்கு, பூ, பழம் உங்களால் முடிந்த ஒரு காணிக்கையை வைத்து இதை அப்படியே ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் அல்லாமல் உங்களால் முடிந்த உணவுப் பொருளை அன்றைய தினம் வயதானவர்களுக்கு வாங்கி தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். நம் குடும்பத்திற்கு நல்லதை மட்டுமே நினைப்பது நம்முடைய முன்னோர்கள் மட்டும்தான். நம்முடைய தாத்தா பாட்டி தான் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் என்று வந்தால் நமக்கு முன்பாக நம் குலதெய்வத்திடம் சென்று முறையிடக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு தான் இருக்கின்றது. உங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருந்தால் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தவறாமல் முன்னோர்கள் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் உங்கள் குடும்ப கஷ்டத்தில் இருந்து வெளிவரும், செய்த கர்மாவிலிருந்து வெளிவரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.